Hi guys, welcome back to Darshan's English Academy. நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் படிக்க போறோம். இதுல வந்து வெறும் 8 வார்த்தைகள் படிக்க போறோம். சரியா? அந்த 8 வார்த்தைகள் என்னன்றதை முதல்ல நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா can, could, may, might, must, should, shall, will. இந்த 8 வார்த்தைகளை படிக்க போறோம். இது என்ன மீனிங் எப்படி பயன்படுத்துறன்றதை படிக்க போறோம். இந்த 8 வார்த்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரூல் வந்து ஒரே ரூல் தான். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து வில் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து பழகி இருப்பீங்க, சென்டென்ஸ் வந்து சொல்லி பழகி இருப்போம். நாங்கள் வந்து முதல் பாடங்கள் அதை படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த வில்லுக்கு வார ரூல் தான் இந்த 8 வார்த்தைகளுக்கும் வரும். சரியா? ஆனா இப்ப எங்களுக்கு பேசிக்கா ஒரு ரூல் தெரிஞ்சா காணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 வார்த்தைகள் கழிஞ்சு கட்டாயம் ஒரு verb வந்தால் அது கண்டிப்பா present formல இருக்கு. இந்த 8 வார்த்தைகள் கழிஞ்சு வார verb வந்து present formல இருக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த 8 வார்த்தைகளுடைய தமிழ் மீனிங் என்ன, எப்படி இதை சென்டென்ஸா மாத்த போறோம் என்றதான் நாங்கள் வந்து இப்ப படிக்க போறோம். இப்ப 8 வார்த்தைகள் பார்த்தனாங்க. இப்ப அதுல ஒவ்வொரு சோடியா நாங்க படிக்க போறோம். முதல் சோடி என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா can and could. சரியா? can என்றா என்னன்னு கேட்டீங்க என்றால் முடியும். அப்ப could முடிந்தது. ஈட்டோட பாஸ்ட் 8 போல இந்த கேன் ஓட பாஸ்ட் வந்து could. நார்மலா இந்த கேன் என்ற வேர்டை வந்து நாங்கள் present and futureல யூஸ் பண்ணுவோம். இந்த could என்றத நாங்கள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நாங்க could வந்து presentல யூஸ் பண்ணுவோம். அது இப்ப வேண்டாம், நான் அதை அடுத்த வீடியோல காரன். சரியா? இப்ப பாருங்க, என்னால் நாளைக்கு விளையாட முடியும் என்றால் I can play tomorrow. அப்ப என்னால் நாளைக்கு விளையாட முடியாது என்று சொன்னா I cannot play tomorrow. சரியா? ரைட். இது டுமாரோ என்றதுனால ஃபியூச்சர் என்றதுனால நீங்க வில் பயன்படுத்த கூடாது. இந்த ஹெல்பிங் வேர்ப்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 ஹெல்பிங் வேர்ப்ல ஏதாவது ஒன்று தான் ஒரு சென்டென்ஸ்ல வரும். சரியா? அப்ப கேன் வந்தா வில் வராது. அப்ப நான் நாளைக்கு விளையாடுவேன் என்றா ஐ வில் பிளே. என்ன விளையாட முடியும் என்றா ஐ கேன் பிளே. சரியா? அடுத்தது பாருங்க, என்னால் நேற்று படிக்க முடிந்தது. என்றா ஐ could study yesterday. நான் ரூல் சொன்னானല്ലോ, இந்த ஹெல்பிங் வேர்ப் கழிஞ்சு வார வேர்ப் கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இன்னொரு ரூல் வந்து நாங்கள் வந்து முதலாம் பாடம் படிக்கல பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? பாஸ்டுக்கு பக்கத்துல பாஸ்ட் வராது. அப்ப பாஸ்ட் முடிஞ்சுன்னு வரணும், பிரசன்ட் ஃபார்ம் தான் வரணும். அப்ப ஐ குட் ஸ்டடி எஸ்டர்டே. அப்ப என்னால் நேற்று படிக்க முடியவில்லை என்றா ஐ could not study yesterday. சரியா? அப்ப திரும்ப பாருங்க, கேன் முடியும், could முடிந்தது. சரியா? இந்த கேன் என்றதை நாங்கள் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல பாவிப்போம். குட் என்றதை நார்மலா நாங்கள் பாஸ்ட்ல பயன்படுத்துவோம். இப்ப பாருங்க, ரைட், அதுக்கான சென்டென்ஸ் தான் இப்ப 2 தந்திருக்குது. இது போல அடுத்தது வந்து மே அண்ட் மைட்டுக்கு பார்ப்போம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே அண்ட் மைட். மே அண்ட் மைட். மே என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை. நீங்க நாளைக்கு வருவீங்களா? நான் ஒருவேளை வருவேன், ஒருவேளை வர மாட்டேன். நாளைக்கு சந்திப்பீங்களா? ஒருவேளை சந்திப்பேன், ஒருவேளை சந்திக்க மாட்டேன் என்ற அந்த ஒருவேளை தான் இந்த மே. மைட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதே மீனிங் தான், ஒருவேளை தான். அந்த கேன் அண்ட் குட் போல இந்த மே வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இந்த மைட் என்றது பாஸ்ட்ல வரும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நான் நாளைக்கு ஒருவேளை வருவேன். I may come tomorrow. நான் ஒருவேளை வர மாட்டேன்டா, I may not come tomorrow. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று ஒருவேளை வந்திருப்பேன். இங்க அதே போலதான், ஐ மைட் கம் எஸ்டர்டே. அப்ப ஒருவேளை வந்திருக்க மாட்டேன்டா, ஐ might not come yesterday. இத வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஃபார்மேட்ல எழுதலாம். அது நாங்கள் 12 ஃபார்ம் படிச்ச பிறகு நாங்கள் வந்து அதை பற்றி அதை எந்த ஃபார்மேட் எப்படி எழுதுறன்றதை நாங்கள் வந்து 12 ஃபார்ம் படிச்ச பிறகு பார்ப்போம். சரியா? அப்ப பாருங்க, மேண்டா ஒருவேளை, மைட்டும் ஒருவேளை தான். இந்த மே என்றதை நாங்கள் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம், மைட் என்றதை நாங்கள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மஸ்ட் அண்ட் ஷுட். மஸ்ட் என்ன கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக, கட்டாயமாக, நிச்சயமாக. அதே போல ஷுட்டும் அதே மீனிங் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக, கட்டாயமாக, நிச்சயமாக. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே வித்தியாசம் பெருசா இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த மஸ்ட் என்ன செய்யும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணு. இந்த ஷுட்ன்றது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணு, அதாவது ரெஸ்பெக்ட் பண்றது. இப்ப பாருங்க, நாங்கள் அப்பாட்ட காசு கேட்கல ஆர்டர் பண்ணுவோமா ரிக்வெஸ்ட் பண்ணுவோமா? அப்பாட்ட கேட்கிறபடியால நாங்க வந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அப்ப 6 மணிக்கு முன்னுக்கு வீட்டை வான்னு சொல்லிக்கல என்ன சொல்லுவார்? ஆர்டர் பண்ணுவாரா ரிக்வெஸ்ட் பண்ணுவாரா? ஆர்டர் பண்ணுவார். அந்த மாதிரி இப்ப நாங்க ஒரு ஆபீஸ்ல நாங்க லீவ் எடுக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அதை லீவ் எடுக்க கூடாது என்ன செய்யணும்? ஆர்டர் பண்ணுவீங்க. அதுதான் அங்க உள்ள வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நீங்க சார் என்ன சொல்றீங்கன்னா சார் you should teach me. நீங்க கட்டாயம் எனக்கு டீச் பண்ணணும். இதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்ஸ்
you must study well. நீங்கள் நல்லா படிக்கணும். சரியா? இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, மஸ்ட் என்றாலும் கண்டிப்பா தான், ஷுட் என்றாலும் கண்டிப்பா தான். ஆனா தமிழ்ல வித்தியாசங்கள் இல்ல. இங்கிலீஷ்ல வந்து மஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்றது அந்த டைப் மாதிரி வரும். ஆனா இந்த ஷுட்ன்றது ரிக்வெஸ்ட் பண்றது, தாழ்மையோட கேட்டுக்கொள்ற விஷயம் தான் இந்த ஷுட்ன்றது வரும். சரியா? இந்த அதுக்கு தான் உதாரணம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் யூ ஷுட் டீச் மீ, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம், நீங்க கட்டாயம் எங்களுக்கு டீச் பண்ணணும். அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஆர்டர் பண்றோம், நீங்க கட்டாயம் நல்லா படிக்கணும், யூ மஸ்ட் ஸ்டடி வெல். சரியா? ஷுட்டும் மஸ்டும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷால் அண்ட் வில் பார்க்க போறோம். ஷால் அண்ட் வில், ஷால் அண்ட் வில் ஆக்சுவலி ரெண்டு ஒன்று தான். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, வில்ல பாவீங்க. ஆனா ஷால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம். ஷால் எங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், கொஸ்டின்ஸ் இருக்கு தானே, கேள்வி. கொஸ்டின்ஸ்ல ஐயும் வியும் சப்ஜெக்டா வந்தா மட்டும் நீங்கள் ஷாலை யூஸ் பண்ணுங்க, மற்ற எல்லா இடமும் வில்ல யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப நான் நாளைக்கு வருவேன், ஐ வில் கம். நாங்கள் விளையாடுவோம், we will play. சரியா? ஆனா கேள்வி இல்ல, நான் போகவா என்றா வில்லை கோக்கு பதிலாக நாங்கள் எப்படி கேட்கலாம் என்று கேட்டீங்கன்னா, ஷால் ஐ கோ. நாங்கள் விளையாடுவோமா, வில் வி பிளேக்கு பதிலாக ஷால் வி பிளே, ஷால் வி பிளே. நாங்கள் படிப்போமா, ஷால் வி ஸ்டடி. விளங்குதா? அப்ப பாருங்க, வில்லும் ஷாலும் ஒன்றுதான். நாங்கள் வந்து வில்ல தான் பயன்படுத்த போறோம். ஆனா எங்க நாங்கள் ஷால் பயன்படுத்துவோம் கேட்டீங்கன்னா, கேள்வியில கொஸ்டின்ஸ்ல ஐயும் வியும் சப்ஜெக்டா வந்தால் நாங்கள் ஷாலை பயன்படுத்துவோம். அதற்கான உதாரணம் தான் ஷால் ஐ கோ, ஷால் வி பிளே, ஷால் வி ஸ்டடி. இன்றைக்கு உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் விளங்கி இருக்கும். ஏன்னு சொல்ல சொன்னா, இது வெறும் 8 வார்த்தைகள்லாம் படிச்சு நாங்கள் 4 சோடி வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்க என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கதைக்கிறதுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் அமையும். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. பாய்.